இலங்கை நாட்டில் எதிர்வரும் ஏப்ரல் 1 தொடக்கம் கட்டாயமாக்கப்படும் டிஐஎன் சான்றிதழ் தொடர்பான புதிய நடைமுறை குறித்து தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் முக்கியமான பல நிதி மற்றும் பொதுச்சேவைகளை பெற்றுக் கொள்வதற்கு வரி செலுத்துவோர் டிஐஎன் சான்றிதழை சமர்ப்பிப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. 2026 ஆண்டின் உள்நாட்டு இறைவரி சட்டத்தின் கீழ் இந்த புதிய நடைமுறை கொண்டுவரப்படவுள்ளது. புதிய சட்டத்திட்டத்தின்படி நிதி நிறுவனங்களில் ஏதேனும் ஒரு வங்கிக் கணக்கை ஆரம்பித்தல், கடன் அட்டைகளை பெற்றுக் கொள்ளுதல், காணிகளை பதிவு செய்தல் அல்லது காணி உரிமைகளை உறுதிப்படுத்துதல், கட்டட திட்டங்களுக்கான உத்தியோகபூர்வ அனுமதியை பெற்றுக் கொள்ளுதல், மோட்டார் வாகனங்களை பதிவு செய்தல், மோட்டார் வாகன வருமான வரி அனுமதி பத்திரத்தை புதுப்பித்தல், புதிய வணிகங்களை பதிவு செய்தல், இலங்கையில் பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்களின் பங்குகளை கைமாற்றுதல் போன்ற சேவைகளை பெற்றுக் கொள்ளும் போது செல்லுபடியாகும் டிஐஎன் சான்றிதழை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் சமர்ப்பிக்க வேண்டியது அவசியமாகும். வர்த்தமானி அறிவித்தலின்படி வங்கி மேலாளர்கள், பதிவாளர்கள், மாகாண அல்லது பிரதேச செயலாளர்கள் உள்ளிட்ட குறிப்பிட்ட அதிகாரிகள் தத்தமது சேவைகளை வழங்குவதற்கு முன் விண்ணப்பதாரரின் டிஐஎன் சான்றிதழை சரிபார்க்க வேண்டியது கட்டாயமாகும். மேலும் வரி செலுத்தும் முறையை முறைப்படுத்துவதற்காகவும் வெளிப்படைத்தன்மையை உறுதிப்படுத்துவதற்காகவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது.